பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் சிவா. சென்னை 6,28,000 சரோஜா படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். அண்ட் உங்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் முடித்த உடனே வழக்கம் போல் வீட்டில் பயங்கர திட்டு. ஏன்னா ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிப்பு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அப்போது ஒரு ஸ்கூலில் வந்து நான் டீச்சராக வேலைப்பேன். எப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து நிறையா மன வளர்ச்சி இல்லாத பசங்க ஸ்கூல் வித்யாசாகர் அந்த ஸ்கூலில் வந்து நான் வந்து இருக்கும்போது அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய டான்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ட்ராமா ட்ரூப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வேறு வேலை தெரியாது. சின்ன வயசுலேருந்து நம்மளும் பண்ணுற வேலை இதுதான். ஸோ தேட்டர் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாடகம் பேர் வந்து லிட்டில் தியேட்டர்ஸில் வந்து ராபின்ஹுட் வாண்டட் ஃபார் குட் அப்படின்ற ஒரு பிளேயில் வந்து நடிக்கும்போது அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ராமா நானே என்னோட ஸ்கிரிப்ட் எழுதுவேன், சான்ஸ் கிடச்சிருந்தேன். ஸோ அப்போது நான் எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ப்ரொடியூசர், நீ வந்து ரேடியோ மிர்ச்சிக்கு வரணும், வந்து ஜஸ்ட் டூ அ ஸ்மால் ஷோ அப்படின்னாங்க. ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இங்கே வந்தேன் ரேடியோ மிர்ச்சிக்கு. அந்த ரேடியோ மிர்ச்சியில் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து ஜுராசிக் பார்க்கில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னேன். அவர் ஷூ தூக்கி போட்டாலே போதும் டைனோசர் அப்படின்னு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாரும் பிடிச்சா ரேடியோ வந்தேன். ரேடியோவிலேருந்து ஐ காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். யுவன் சங்கர் ராஜா அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் மூலிமா ஐ காட் இன் டு சென்னை 20. எப்படின்னா வந்து பிரேம்ஜி என் ஃப்ரெண்டு, பிரேம்ஜி அண்ணன் தான் வெங்கட் பிரபு. ஸோ நாங்கள் எப்போலாம் அடிக்கடி மீட் பண்ணுறது உண்டு. வெங்கட் பிரபு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னார். இவன் சொன்னார், சிவா வெங்கட் பிரபு படம் பண்ணுறாரு, நீ பேசு அப்படின்னாரு. சார் நான் பேசுகிறேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னேன், இல்லை நீ செட் ஆக மாட்டேன், அது வந்து கொஞ்சம் லோக்கலான படம். அதனால் அப்படியே பார்த்தேன்னா நம்மள போய் லோக்கல் இல்லைன்ட்டாரு அப்படின்ட்டு. பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட ஃபோன் கால் ஃப்ரம் கேபிட்டல் ஃபிலிம்ஸ் சரண் கிட்டேருந்து. சரண் வந்து இது மாதிரி ஒரு ஆடிஷன் பண்ணோம் ஒரியா அப்படின்னு. சரின்ட்டு போனேன். போகும்போது ஸோ ஜெய் அந்த ஏரியாலேருந்து ஏரியா ஒருத்தவெல்லாம் வந்து பயங்கர ஓப்பனிங்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக கதையை கேட்டுட்டு, இல்லை சார் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல சார் அப்படின்ட்டேன். ஸோ செகண்ட் டைம் வெங்கட் பிரபு கூப்பிட்டு ஃபுல் ஸ்டோரி சொல்லி அப்புறம் கார்த்திக் கேரக்டர் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கார்த்திக் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் ஒரு 3 days வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னை 28 ஆஃபர் வந்தது. அண்ட் அது நடித்தவொடனே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா 100 day ஃபங்க்ஷன் வந்து கமல் சார் பார்க்குறான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்தேன். அப்போ அவர் என் கையை பிடிச்சி எக்ஸலண்ட் அப்படின்னு. அது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ 16 அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டி சபா டைரக்ட் பண்ணாரு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக். 50-60% ஆஃப் த படம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டோரி கேட்கும்போது. டெஃபினட்டாக ஒரு மொக்க படமாக இருக்காது, டீசெண்டாக இருக்குமே. அதான் ஆக்சுவலாக ரேடியோ மிர்ச்சி வந்தோடனே என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்ட்டு. நானே எப்பவுமே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுவோம். மைக் எடுத்து பேசுவேன். ஒரு 200 கொடுப்பாங்க, 300 கொடுப்பாங்க, அப்படியே அதை வாங்கி போயிடுவேன். ஆனால் வந்து ஒரு ஜாப் அப்படின்ட்டு வந்தோடனே கொஞ்சம் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட். ஸோ உடனே சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்றது ஹாலிவுட் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். இன்னும் சொல்லுவார், இல்லைப்பா ஹாலிவுட் நம்ம காலிவுட் தான்ப்பா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அங்கே ஜுராசிக் பார்க் பார்த்தியா, அந்த படத்தில் வந்து அந்த மிருகத்தை அடக்கிறதுக்காக அந்த ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அங்கே மட்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தாருன்னு வச்சுக்கேன், அப்படி கை காமிச்சாலே அந்த வேலை சொல்லிட்டேன் போ அப்படின்னா போயிடும். அவர் ஷூ தூக்கி போட்டான்னு போத்தி படுத்துவீங்க அப்படின்னு. ஸோ அது வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இது போய் என்ன பிடிச்சி போச்சுன்னு வருத்தப்பட்டேன். ஸோ அது தட்ஸ் அ ரீசன் தட் ஐ காட் இன் டு ரேடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ டிட் ஷோ கால் காதலா. அண்ட் அதுக்கப்புறம் maybe for the weekend shows, still doing weekend shows. ஆக்சுவலி என் லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பவுமே ரேடியோவுக்கு வருவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ ரேடியோவில் வேலை கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கையில் பைசாவே கிடையாது. திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க வந்து மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு போது ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு 6 வருஷம் முன்னாடி. அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பைசா இல்லைனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் ஒரு சம்பளத்தினால ஒரு
கம்பெனி போய் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வித்யாசாகர் ஸ்கூலோட டைரக்டர் பூனம் நடராஜன் அப்படின்னா அவங்க போய் மீட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அது என்னன்னா, லைஃப்பில் வந்து நம்ம ஆன் த வேல போயிட்டு இருக்கும்போது வர எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம வந்து we have to focus, stay centered. நம்ம என்னவா வரணுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நோக்கி போகும்போது எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் டூ ஃபார், டெஃபினட்டாக அடைஞ்சிரும் அப்படின்னு அவங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து சாதாரண ஒரு சிவா, அதுக்கப்புறம் ரேடியோ ஜாக்கி, இப்போ நான் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஆக்டர் சிவாவை தரேன். ஐ திங்க் இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்னவா வரணுன்றது ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே நடக்கலாம். வெங்கட் பிரபு வந்து 2 படம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவர் வந்து டைரக்டர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் பிரதர் தான் அவர் எனக்கு. அண்ட் மேபி அண்ட் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, he gives a lot of importance to each and everyone. எப்படின்னா வந்து இப்போ ஒரு டைலாக் நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அது வந்து அவர் டிஸ்கரேஜே பண்ண மாட்டார், பயங்கர என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அப்போனா நமக்கும் வந்து சரி ஓகே நல்லா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ். பிகாஸ் அது மாதிரி ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைச்சது சென்னை 28 வெங்கட் பிரபு கிட்ட படம் பண்ணணும் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் செகண்ட், சரோஜா பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சென்னை 28 அப்புறம் நிறைய ஆஃபர் வந்தது. நான் எதுவுமே ஒத்துக்காமல் போயிட்டா உட்காந்தேன். ஏன்னா பிடிச்ச படங்களை மட்டும்தான் பண்ணணும், அந்த ரேடியோ இருக்குது நமக்கு, போயிட்டா நம்ம பண்ண மக்களை என்டர்டைன் பண்ணுறலாம் அப்படின்ட்டு. அப்போது அவரோட பர்த்டே அன்னைக்கு சரி சிவா நீ பண்ணுறாங்க சரோஜாவில் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அப்படின்னு நானே நினச்சேன் எனக்கு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் வர பண்ணேன், நிறைய டிவி சீரியல்லாம் உட்காந்து பார்த்து. அப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறையா, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் டிவி சீரியல் ரோல் பண்ண உடனே அந்த ப்ரிவியூலேயே வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக வி செலிப்ரேட் 100 days ஃபங்க்ஷன். இந்த கிரெடிட் எல்லாமே கோஸ் டு வெங்கட் பிரபு. தேங்க்ஸ். லைஃப்பில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நமக்கு யாருக்குன்னா என்ன வேணால் வரலாம், ஆனால் டவுட் மட்டும் வரக்கூடாது. நம்ம இது பண்ணுவோமா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கேயே நம்மளோட மைனஸ் பாயிண்ட் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் பிளைண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அதில் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், ஆனால் ரொம்ப குவைட்டாகவும் இருந்தேன். நான் வந்து அந்த மேடை நாடகங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் நடிப்பேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் நடித்ததுக்கப்புறமா எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க நல்லா பண்ணேன் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு வந்து புது விஷயமா இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம போயிட்டே இருக்கணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டணும் அப்படின்ற ஒரு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்ல ஆசைப்படுற ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா, டவுட் மட்டும் வரக்கூடாது. நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், போயிட்டு அதுதான் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடவுள் நம்பிக்கை தான் தானாக நடக்குது. இன்டென்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காமெடி அப்படின்னா நிறைய இருக்குது சார். ஏன்னா நாங்கள் பண்ணுறதே காமெடி, முதல்ல நாங்கள் நடிக்கிறதே நிறைய பேர் காமெடியாக இருக்குது. அண்ட் சீரியஸாக நடித்தா நிறைய பேர் சிரிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சீரியஸாக நடிக்கிறோம், அழுதுலாம் பயங்கரமாக எல்லாருமே தெரியல இங்கே பார்த்தா அப்படின்னு. என்னடா அது சீரியஸாக நடிக்கிறோம் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, எதுவும் சிரிச்சா அதுவும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே காமெடி தான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான காமெடி அப்படின்னா சென்னை 28 வந்து விஜயலட்சுமி மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோயின் அவங்க. அண்ட் மற்றபடி ஒரு 11 பசங்க இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஷாட்லாம் வரும்போது அவங்களும் வருவாங்க, அவங்க சிஸ்டரோட. நான் அப்போ ஒரு நாள் ஒரு கேம் ஒன்று விளாடணும். என்னன்னா வந்து அந்தாக்ஷரியில் தம் ஷெராக்ஸ் படம் பேர் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த படம் பேர் அவங்க நடிச்சு காட்டுவாங்க. அப்போ ஷாமியானெல்லாம் பட்ஜெட் அவங்களுக்கு ஷாமியானெல்லாம் போட்டு கிரவுண்டில் எவ்வளோ உட்காரும்போது அவங்க என்கிட்ட எல்லாமே நான் ஈஸியாக பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாங்க. உடனே நான் வந்து அவங்ககிட்ட போயிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு பாட்டி சொல்லி தட்டாதை படம் அப்படின்னு. இதுதான் நான் இதெல்லாம் ஈஸி 1 minute நான் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் வெயிட் பண்ணி நாங்கள் போன உடனே ஓகே நம்ம தான் நீங்கள் வந்து நடிக்கணும். சரி நேரம் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் 30 பேர் இருந்தாங்க. பாட்டி சொல்லி தட்டாதை படம் பேர், அவங்க நடிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எது வேணால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் ஓகேனாங்க. ஸோ அவங்க வந்து பாட்டி சொல்லி பயங்கர ஆட்டிடியூடாக வந்து ஒரு 25 minutes நடித்தாங்க.
இவங்க சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷ் படம் ப்ரூஸ்லி படம் பேர்லாம் சொல்கிறாங்க இவங்க. அவங்க ரொம்ப டார்ச் ஆகிடுறதுக்கு அவங்க தங்கச்சி அந்த கும்பலில் உட்காந்தாங்க, அது தெரியாது. ஜி அவங்கெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு பூரா என்னை சுற்றி ஓடி வந்தாங்க அடிக்கிறதுக்கு. பட் அது நடந்தனால தான் இன்னைக்கு ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.